பிக் பாஸ் 9 டிஸ்கஷனுக்கும் மேல் சென்றுவிட்டது. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் விஜே பார்வதி காரில் இருந்து சாண்ட்ராவை எட்டி உதைத்த சம்பவத்திற்கு பிறகு திவ்யா கணேசன் பார்வதி மீது கடும் விமர்சனம். ஓணக்கிழவி பார்வதி, உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை, பார்த்தாலே வாந்தி வருது. இன்றைய வீடியோவில் இந்த கடும் சண்டையின் முழு விவரம், சாண்ட்ரா உடல்நிலை மற்றும் விஜயின் நடவடிக்கை பற்றி பார்க்கலாம். ரெட் கார்டு கேட்கும் ரசிகர்களின் கோபம் என்ன அளவு சென்றது? அடிபடாத உதை, சாண்ட்ராவுக்கு என்ன நடந்தது? டிக்கெட் டு ஃபினாலே போட்டியாளர்கள் கார் உள்ளே சிக்கியிருக்க வெளியே இருந்து மற்றவர்கள் காரை தள்ள வேண்டும். விஜய் பார்வதி காரில் இருந்து சாண்ட்ராவை எட்டி உதைக்கிறார். கம்ருதீன் உதவி செய்கிறார். சாண்ட்ரா கீழே விழுகிறார். சாண்ட்ராவுக்கு வலிப்பு அல்லது கொற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டு மருத்துவ குழு வந்து சிகிச்சை அளிக்கிறது. ரசிகர்களின் கோபம், பார்வதி மற்றும் கம்ருதீனுக்கு ரெட் கார்டு நிரந்தர நீக்கம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை. விஜய் சேதுபதி தீவிர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர் சுத்த வேஸ்ட் என ரசிகர்கள் கருத்து. திவ்யா கணேசன் கம்ருதீனிடம் பேசிய வார்த்தைகள் பார்வதி அருகில் இருந்தபோது. ஓணக்கிழவி பார்வதி, வயதை குறிவைத்து முதல் அடி. ஷோ முடிந்து டிவியில் பார், இவள் உன்னை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறாள். பார்வதி கம்ருதீனை பற்றி பின்னால் கெட்ட பேச்சு பேசியதாக குற்றம் சாட்டுதல். நான் உன்னிடம் பேசலடி, உன் அம்மா வந்து கிளாஸ் எடுத்துமே நீ திருந்தவில்லை. பார்வதியின் அம்மா வந்த போதும் மாற்றம் இல்லை என்று சொல்லி அவரது குணத்தை தாக்குதல். உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை, பார்த்தாலே வாந்தி வருது. தனிப்பட்ட மானக்கேடான வார்த்தைகள். ஏற்கனவே உன் மூஞ்சி வாந்தி எடுத்த மாதிரி தாண்டி இருக்குது. இது வெறும் கேமா அல்ல உண்மையான கோபம் மற்றும் வெறுப்பு? இது கேமா அல்லது தரம் தாழ்ந்த வாய்ச்சண்டையா? திவ்யா பார்வை, பார்வதியின் தற்புகழ்ச்சி, பின்னால் பேசுதல், மற்றவர்களை ஏமாற்றுதல் போன்ற பழக்கங்களை எதிர்க்கிறார். சாண்ட்ராவை உதைத்தது கடைசி நாள். பார்வதி பார்வை, சாத்தியம். இது திவ்யாவின் கேமா? கடைசி கட்டத்தில் டிராமாவை உருவாக்கி ஸ்கிரீன் ஃபேஸ் பெறுவது. ரசிகர் பார்வை, பெரும்பாலான ரசிகர்கள் திவ்யாவின் நேர்மையான கோபத்தை பாராட்டுகிறார்கள். பார்வதிக்கு சரியான பூசாரி திவ்யாதான் என்கிறார்கள். விஜயின் நிலை என்ன? ரெட் கார்டு வழங்குவாரா? உடல் ரீதியான தாக்குதலுக்கு எச்சரிக்கை நீக்கம் உண்டு, ஆனால் டாஸ்கின் ஒரு பகுதியாக இருந்தால் விளையாட்டு என கருதப்படலாம். விஜயின் சவால், இந்த சம்பவத்தை எவ்வாறு கையாள்வது என்பது அவரது ஹோஸ்ட் ஆகிய திறனை சோதிக்கும். சாண்ட்ராவின் நிலை, பிக் பாஸ் அதிகாரப்பூர்வமாக சாண்ட்ரா உடல்நலம் தேறியுள்ளார் என்று தெரிவித்துள்ளது. ஃபைனல் வரை போராட்டம். யார் டாப் கண்டஸ்டன்ட்? பார்வதி, வலுவான, சூழ்ச்சிமிக்க ஆனால் விவகாரங்களை ஈர்க்கும் போட்டியாளர், ரசிகர் பிரிவினை உண்டாக்குகிறார். திவ்யா கணேசன், நேர்மையான, உணர்ச்சி வசப்பட்ட, வலுவான குரல் கொண்ட போட்டியாளர். கேமா இல்லாத பிம்பம். பெரிய கேள்வி, விஜய் இந்த சம்பவத்தை கண்டிக்க வேண்டுமா அல்லது ஷோ முன்னேறட்டும் என்று விட்டுவிடுவாரா? பிக் பாஸ் வரலாற்றில் மிகவும் பாதிக்கப்படும் சம்பவங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். உங்கள் கருத்து? திவ்யா கணேசன் சரியாக செய்தாரா? அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்தினாரா? பார்வதி மற்றும் கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டுமா? இந்த சம்பவம் யாருக்கு பிரபலத்தை கூட்டும், யாருக்கு குறைக்கும்? கமெண்டில் பதிலளியுங்கள்.